திவ்யா என்று கனிவாக மகளை அழைத்தார் ராகவன். என்னப்பா விழிகளை உயர்த்தினாள் திவ்யா. ஒன்றுமே சொல்லாமே இருக்கியே, என்ன சொல்லணும்? எங்கள் செலெக்ஷன் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்று இழுத்த கணவனை இடைமறித்தாள் மல்லிகா. என்னங்க நீங்கள் அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு, சின்ன வயசுலேருந்து நாம தான் பார்த்து பார்த்து செய்கிறோம், அவளுக்கு எது நல்லதுன்னு நமக்கு தெரியாதா என்றார். அம்மா என்று அதட்டினாள் திவ்யா. நான் ஒன்றும் இப்போ சின்ன குழந்தை இல்லை, எனக்கு இப்போ 21 வயசாச்சு என்றான். உன்னை பெத்தவ நான், உனக்கு என்ன வயசுன்னு என்கிட்ட சொல்றியா என்றான். சூ என்று மனைவியை அமைதிப்படுத்திய ராகவன் மகளிடம் திரும்பினார். நீ சொல்லுமா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. எனக்கு பிடிக்கலப்பா. ஏமா, என்ன காரணம்? அது வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, பரவாயில்லை. என் மனசில் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன். ராகவனும் மல்லிகாவும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். பெருமூச்சு இழுத்து விட்ட ராகவன், இதுதான் உன் முடிவாமா என்று கேட்டார். ஆமாம்ப்பா, உறுதியுடன் தலையாட்டினான் திவ்யா. சரி, இப்போ நாங்களும் எங்கள் முடிவை சொல்கிறோம், கேட்டுக்கோ. உன் ஆசைக்கு குறுக்க நாங்கள் நிற்கலை, அதே நேரத்தில் எங்கள் ஆசையும் நீ தடுக்கக்கூடாது. அதனால் உனக்கு பிடிச்சதும் எங்களுக்கு பிடிச்சதும் சேர்ந்து ரெண்டாக திக்கனாதிருந்தால் திவ்யா. என்னப்பா மடத்தனமாக பேசுகிறீங்க? எப்போவும் என் பர்த்டேக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு தான் போடுவேன். இந்த பர்த்டேவுக்கும் அம்மாவும் நீங்களும் செலக்ட் செஞ்ச பச்சை நிற புடவை தான் என்னோட சாய்ஸ். இவ்வளோ நேரம் சும்மா உங்களோட விளையாடினேன். கண் சிமிட்டு சிரித்த திவ்யாவின் காதுகளை செல்லமாக நிமிண்டினார் ராகவனும் மல்லிகாவும்.